என்ன சொல்லுவாங்க? நான் மனுஷி அப்படின்னு நான் சொல்லுவாங்க. நான் ஒரு பேச்சாளர் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. நான் என் வீட்டுக்காரருக்கு மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாருன்னு கேட்டோன்னே நீங்க டக்குன்னு என்ன சொல்வீங்க? உங்க பெயரைத்தான் சொல்வீர்கள். உங்க பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, அதுதான் உங்கள் அடையாளம். நீங்க யாராக உணர்கிறீர்களோ அது உங்கள் பெயராகத்தான் இருக்கிறது. இந்த பெயர் எப்போ நம்ம கிட்ட வந்துச்சு? பிறந்த உடனே வந்துச்சு. பிறந்த உடனே நமக்கு வந்த முதல் சொத்து நம்முடைய பெயர் மட்டும்தான். இது எப்போ போகும் தெரியுமா? நம்ம இறந்த உடனே நம்மை விட்டு போகிற முதல் பொருள் நம்முடைய பெயர் தான். அதைத்தான் முதல் தூக்குவாங்க. பேருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஒரு கோழி குஞ்சு எங்க அம்மாட்ட கேட்டுச்சான், மாமா அந்த மனுஷங்களுக்கு எவ்வளவு அழகழகா பேர் வச்சிருக்காங்கம்மா, சிவா, சுரேஷ், கார்த்திகி, சுப்புலட்சுமி, ரேவதி இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்களாம்மா அழகழகா, நம்மளுக்கு ஏமா பொத்தாம் பொதுவா கோழின்னு வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டு. அதுக்கு அம்மா கோழி சொல்லியிருக்கு, நீ ஒன்றும் வருத்தப்படாத கண்ணா, இவங்களுக்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது தான் வேற வேற பேர், போய் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரே பேர் தான், பொணம்னு பேர். ஆனா நம்மளுக்கு உயிரோடு இருக்கும்போது தான் ஒரே பேர். ஆனா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் தெரியுமா? சிக்கன் 65, சிக்கன் டிக்கா, சிக்கன் தந்தூரியன், சிக்கன் லாலிபாப், எவ்வளவு பேர் நமக்கு. மனிதர்களுக்கும் நமக்கும் அதுதான் வித்தியாசம். இறந்த பிறகு அவர்கள் காணாமல் போகிறார்கள், இறந்த பிறகுதான் நாம மக்கள் மத்தியில் வாழ ஆரம்பிக்கிறோம் என்று ஒரு கோழி தன்னுடைய குட்டி கோழியிடம் சொன்னதாம். இப்ப பேர் என்பது எவ்வளவு பெரிய அடையாளமாக இருக்கிறது. நம்ம இறந்த உடனே நம்மளை விட்டு போற முதல் பொருள் எது அப்படின்னா நம்முடைய பெயராகத்தான் இருக்கிறது. அதனாலதான் திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார், ஊரெல்லாம் கூடி ஒலிக்க ஓலமிட்டு பெயரினை நீக்கி. முதல் என்ன செய்வாங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு புது பெயர் சூட்டுவாங்க. நமக்கு என்ன பேரு? பிணமென்று பெயரிட்டு. நீரில மூழ்கி சூரியன் காட்டுல போய் சுட்டு நீரில் மூழ்கி நினைவு ஒழிவாரு அப்படியே மறந்து போயிடுவாங்க. அவ்வளவுதான் மனித வாழ்க்கை, இவ்வளவுதான். அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எங்க சித்தப்பா தான், எங்க பெரியப்பா தான் எங்க குடும்பத்துக்கு, அவர் என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், அவர் வழிதான் அப்படின்னே இருப்பாங்க. திடீர்னு பெரியப்பா இறந்து போயிட்டாருப்பா வாப்பா அப்படின்னோடனே வந்து 5வது நிமிஷம் கேட்பான், எப்ப எடுப்பீங்க இதை? எதை? டே இது உங்க பெரியப்பாடா, அதெல்லாம் இருக்கட்டும், இதை எப்ப எடுப்பீங்க? எனக்கு ஆபீஸ்க்கு வேலை இருக்குது, எத்தனை நாள் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது கேட்கிறேன்ல. நேற்று வரைக்கும் எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, எங்க அப்பான்னு சொன்ன அதே உதடு இறந்து போனோம்னா என்ன சொல்லுது? இதை எப்ப எடுப்பீங்க? ஏதோ கல்யாண வீட்டுல எச்சியலை எப்ப எடுப்போங்கிற அளவுக்கு மனித வாழ்க்கை மாறி போகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? பெயர் நம்மை விட்டு நீங்கி போய்விட்டது என்று. பெயர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மனித உடலுக்கு, இந்த மனித உயிருக்கு ஒரு மரியாதை இருக்கும். என்றைக்கு பெயர் நம்மை விட்டு போகிறதோ அன்றைக்கு நமக்கு உள்ள மரியாதையும் போய்விடும். அதனால பெயர் என்பது ரொம்ப முக்கியம். என் கூட